ஒரு காலத்துல கோபியர்கள் சக்கார் பாபாவோட வாழ்ந்தார்கள். அவர்கள் உணவு உண்டு, விளையாண்டு, கல்வி கற்றுக்கொண்டு அவர்களுடைய காலத்தை கழித்தார்கள். तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला है. உலக நாடகத்துல இது ஒரு அழகான காட்சியா காணப்பட்டது. बड़ा निराला है. मिले न स्वर्ग में वो सुख लुटाने वाला है. இதே போல வாழ்க்கைய நாமளும் நம் மூத்தோர்களை போல வாழ்ந்து காட்டுவோம். இது ஒரு யக்ய கதை. No, we are too small to think about being obedient or disobedient. நாம சின்னவர்கள், பணிவு பணிவற்ற நிலைய நம்ம யோசிக்கும் தகுதி இல்லாதவர்கள். இனிமையான நிலை, எளிய நிலை, எளிமையான நிலை, வேற என்ன? நாம சிறியோர்கள், அன்பு, இனிமை, எளிமை, அன்பு. The feeling of belonging. அன்பு என்பது உரிமை எடுக்கும், உரிமை கொள்ளும். Which brings the feeling of nearness. அன்பு என்பது நெருங்கிய உணர்வை கொடுக்கும். Not avoiding. அன்பு என்பது தவிர்க்க சொல்லாது. அன்பு என்பது தெய்வீக நிறைந்தது. See, when I'm reflecting on the thought நான் of being இப்படி இந்த மாதிரியான எண்ணங்களை கடையிற சமயம் child of குழந்தை, the most நான் ஒரு குழந்தை, beautiful நான் father, அழகான நேசத்துக்குரிய தந்தை, முழுமை நிலை கொண்ட தந்தையின் குழந்தை. I visualize myself நான் என்னையே completely virtuous. முழுமையா தெய்வீக குணம் உடையவர்னு அந்த அதிர்வை எனக்குள்ள கொண்டு வரேன். And I hold on to that. அதை நான் நிலைப்படுத்திக் கொள்றேன். Acceptance of the self. சுயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். தெய்வீக குணமுடையவன் நான் என்ற சுயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். பரிசுத்தமானவன் என்று ஏற்றுக்கொள்றேன். எல்லா சக்திகளும் நிறைந்தவன் என்று ஏற்றுக்கொள்றேன். If we can accept ourselves and hold on to it for a while, நம்மளுடைய நிலையை ஏற்றுக்கொண்டால், அதை நிலைப்படுத்திக் கொண்டால் அழகான உணர்வை அனுபவிப்போம். feeling of being perfect. முழுமை நிலை அடைந்த மலரா நான் என்ன அனுபவம் செய்வேன். The feeling of perfection comes. நான் முழுமை நிலை அடைந்தவன் என்ற உணர்வு எனக்கு வரும். மலர போல, ரோஜா மலர போல நிர்வாக எடுத்து காட்டுறார். அதை நான் பார்க்கிற சமயம் it's so perfect. இது இந்த மலர் முழுமை நிலை கொண்டது. Haven't smelled it yet purposely. நான் இன்னும் நுகர்ந்து பார்க்கல, நான் வேணுக்குனே நுகர்ந்து பார்க்கல. Because once you smell it, you can't offer to anyone. ஒரு தடவைக்கு நான் நுகர்ந்து பார்த்துட்டேன்னா நான் மற்றவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நானு ஒரு காரணத்தோட நுகர்ந்து பார்க்கல. So I'm just wondering whether we can just சிந்திச்சு think பார்க்கிறேன். of emerging our original நம்மளுடைய ஆதி சனாதன of the self முழுமை நிலை in கொண்ட our consciousness. சுயத்தை அனுபவிக்க Once முடியுமா? that is there, உணர முடியுமா? there is feeling
அந்த of உணர்வு என்னுள்ள very வந்துருச்சுன்னா being joyful, குஷியை அனுபவிப்பேன். super sensuous joy. ஆனந்த நிலையை அனுபவிப்பேன். ஆனந்த லீலையை बचपन के அனுபவிப்பேன். दिन भुला न देना ओ बचपन के दिन भुला न देना, ओ बचपन के दिन भुला न देना, आज हंसे कल रुला न देना, आज हंसे कल रुला न देना, ओ बचपन के दिन भुला न देना। தொடர்ந்து ஒருத்தருக்கு Om ஒருத்தர் Shanti. மரியாதை செலுத்துங்க. Transform the old இன்றைய sanskars வீட்டுப்பாடம் and perform the பழைய dance of சமஸ்காரங்களை மாற்றத்துக்கு harmonizing கொண்டு வாங்க. sanskars. ஒருநிலைப்படுத்தும் Continue to give சமஸ்காரத்தின் respect நிலையில to one another. நடனம் ஆடுங்க. In order to perform the dance of ஒருநிலைப்படுத்தும் harmonizing சமஸ்காரத்தை sanskars, you will have to erase something முன்னிறுத்தணும்னாக்க and accommodate something. Even words such ஒரு கெட்ட as குணத்தை விடணும், மற்றொரு "This தீய is my நல்ல sanskar" குணத்தை கடைபிடிக்கணும். should no longer emerge. You இது have to என்னுடைய erase சமஸ்காரம் என்ற everything வார்த்தை கூட to உங்கள the வரக்கூடாது. extent that the nature of the past is changed கடந்த காலத்தின் இயல்பு and you நிலை develop தன்மைய your godly நீங்க nature. முழுமையா எடுத்துடணும். ஆன்மீக As you move இயல்பு closer குணங்களை to நீங்க one another, கடைபிடிக்கணும். also continue to give respect to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல வர By சமயம் giving கூட respect, மரியாதையோட the பழகுங்க. harmonizing of sanskars will become மரியாதை கொடுங்க. easy. சமஸ்காரத்தின் Om ஒருநிலைப்பாடு Shanti. இயல்பாகவே எடுத்துக்காட்டும். ஓம் சாந்தி. அக்டோபர் 4. பழைய சமஸ்காரங்களை மாற்றத்துக்கு கொண்டு வாங்க. சமஸ்காரங்களின் Om ஒருநிலை Shanti. தன்மையின் Welcome அடிப்படையில to நடனம் ஆடுங்க. Bhagavan. Today's day 4. மரியாதை Transform கொடுங்க. the old ஒருத்தருக்கு ஒருத்தர் sanskars மரியாதை and கொடுத்து perform the கொள்ளுங்க. dance of harmonizing sanskars. Today's topic: continue to give இன்றைய respect தலைப்பு to one another. தொடர்ந்து மரியாதை Now கொடுங்க. ஒருத்தருக்கு listen ஒருத்தர் to மரியாதை Devi. கொடுத்து கொள்ளுங்க. மோகினி தீதி வகுப்பு கேட்கலாம். Om Shanti, everyone. எல்லோருக்கும் ஓம் சாந்தி. Okay, everyone. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சுகமா How many இருக்கிறீங்களா marks எல்லோரும்? you give yourself உங்களுக்கு for நீங்க being எவ்வளவு in self-respect and giving சதவீதம் கொடுத்துக்குவீங்க? respect to others? சுயமரியாதையில இருந்து How much மற்றவர்களுக்கு respect மரியாதை கொடுக்கறதுல Baba gives us? நீங்க உங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்து கொள்வீங்க? Three எவ்வளவுக்கு times. பாபாவுடைய Sweet children. 3 தடவை பாபா இனிய இனிமையான Whatever the இனிமைக்குரிய anyone's nature, குழந்தைகளே அப்படின்னு but சொல்றாரு Baba இல்லையா? gives respect to everyone. பாபா எல்லோருக்கும் மரியாதை There was no கொடுக்கின்றார். difference for Baba, whether it was Dadi Prakashmani or Bholi Dadi. They too பாபாவுக்கு had வேறுபாடு different இல்ல. duties. போலி தாதியாவும் இருக்கலாம், One தாதி was in பிரகாஷ் kitchen மணியாவும் இருக்கலாம். cooking, helping 2 Bhandara. பேரும் வெவ்வேறு பாகங்கள் விளையாண்டாங்க. அவங்களுடைய சிறப்பு தன்மைக்கு தகுந்தாற் போல. Other one was the போதி head of தாதி organization. சமையல் கட்டுல Was சமைத்து about to become கொண்டே இருப்பாங்க. மற்றவர்
ஆசிரமத்துக்கே equal தலைமைத்துவம் respect வகித்தாங்க. to both. பாபா 2 பேருக்குமே மரியாதை And கொடுத்தார். they போலி also, the தாதி, way Boli Dadi பிரகாஷ் மணி தாதி. talked to Baba, or Dadi பாபாட்ட போலி Prakash தாதி Mani. பேசுற சமயம், தாதி பிரகாஷ் மணி கிட்ட பேசுற சமயம், So போலி never, தாதி never Baba மரியாதையோட இருப்பாங்க. வேறுபாடு disrespect இருக்காது. anyone. பாபா யாரையுமே Many அவமதித்து officers பேசினது used to கிடையாது. come for inquiries. நிறைய பேரு They wanted to கேள்விகள் know கேட்கறதுக்காக வருவாங்க. from where you get all money, உங்களுக்கு what are எங்க your காசு disciplines, கிடைக்குது, or any உங்களுடைய kind of கோட்பாடுகள் inquiry. என்ன, எப்படி எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் Baba will பாபா go in மனம் the தளர room, மாட்டார், மரியாதை few கொடுப்பார். minutes of silence, come சில out வினாடிகள் and அமைதியில start இருப்பார், talking to them பிறகு பேசுவார். as a child, as God's children. குழந்தையா, கடவுளுடைய குழந்தைகளா? They have to do inquiry because they were on the official assignment. அவர்கள் கேள்வி கேட்க So வேண்டியிருக்கு. they have to அவர்களுக்கு ask all the questions. தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு. But they were அதனால very அவர்கள் respectful அதற்கு to Baba. தகுந்தாற் போல பாபா கிட்ட And கேள்வி Baba was கேட்பாங்க. so respectful மரியாதையோட that they பாபாவோட were patient பழகுவாங்க. பாபாவும் that we have come for a place. மரியாதையோட But the way he குழந்தைகள்கிட்ட spoke பழகுவார். into us immediately gave them the கட்டளைகள் feeling கொடுப்பார். ஆனால் பேசும் that he விதம் is our father. அவர்தான் எங்கள் தந்தை And என்ற that's உணர்வு how Baba எங்களுக்கு வரும். served anyone. அப்படித்தான் பிரம்ம பாபா I have எல்லோருக்கும் shared சேவை before செய்தார். that once Baba was in Delhi, டெல்லியில ஒரு தடவை around about 2000, பெரிய கூட்டம், and in the middle of only ஒரு சில one 1000 woman, பேரு. mother got up and அந்த started கூட்டத்துல shouting ஒரு very தாயார் ugly எழுந்து words கத்துனாங்க. to Baba. அசிங்கமான வார்த்தைகள்ல So Baba திட்டினார். kept looking at her. பாபா Then Baba அவங்களையே said, "Come, கவனிச்சார். daughter, come." பாபா, So வா she was kind குழந்தையே, of வா surprised, மகளே, வா but she அப்படின்னு still கூப்பிட்டார். came. அவங்க வந்தாங்க. Baba said, "Sit ஆச்சரியத்தோட here." வந்தாங்க. Then இங்க Baba அமருங்க. asked her, "What is her பாபா problem?" கேட்டார். உன்னோட பிரச்சனை என்னன்னு Baba கேட்டாரு didn't say, பாபா. "Why you talk to me like that?" ஏன் இப்படி Or there were பேசுனீங்க many அப்படின்னு பாபா security கேட்கல. people. They could have நிறைய taken her away. காவலர்கள் But இருந்தாங்க. Baba with hand keeps saying, "Don't do anything. Don't do நிறைய anything." பேரு இப்படி வந்து காவலுக்கு And வந்தாங்க. then பாபா that கைய woman காட்டி changed so செய்ய much வேண்டாம். because of Baba's love and respect. நிறைய அந்த That later on மனுஷி she மாற்றத்துக்கு became a வந்தார். very good child of Baba. பாபாவுடைய So நல்ல Baba was குழந்தையாவும் மாறினாங்க. abused so many times பாபா நிறைய தடவை தாழ்த்தப்பட்டார். because they are ஆனா upset because of purity, because of whatever reason. பரிசுத்த But வாழ்க்கை Baba was not எது, upset. ஆனால் பாபா மனம் தளர்ச்சி So அடையல. Baba பரிசுத்த maintains வாழ்க்கையினால his நிறைய sanskars or அவமதிப்பு nature. பாபா And this is not எதிர்நீச்சல் Shiv Baba, கொண்டார். talking of Brahma Baba. இது சிவபாபா இல்ல, நான் பிரம்மா பாபாவை You பத்தி all have பேசிட்டு heard இருக்கேன். that Baba never in his life ஒரு வார்த்தை கூட reprimanded பாபா anyone, வாழ்க்கையில கோபப்பட்டதே even if they கிடையாது. stole குழந்தைகள் things. மேல கூட திருடுனாங்கன்னா கூட, They bribed பொருள்களை the teachers, whatever. யக்யாவுல But he will very திருடுனாங்கன்னா கூட nicely talk to them. ஆசிரியர்களுக்கு பொருள் கொடுத்து ஆம், Because we தன் leave வசம் a ஆக்குனாங்கன்னா trace கூட amongst people of what I am. And they will நான் start யார் looking at you என்றதை that way. And that we எடுத்து won't like. காட்டுறதுக்காக அந்த வகையில If தான் someone மனிதர்கள் looks at நம்மள you பார்ப்பாங்க இல்லையா? as a rude person, will you like it? So காரசாட்டமா we have to பேசுபவர் create இவர் our அப்படின்னு சொன்னா உங்களுக்கு right பிடிக்குமா? image, எளிய our dignity. சுபாவத்தை நீங்க And உங்கள one of that உண்டாக்கணும். way is that we கௌரவமானவர்களா வாழணும். respect everyone, whatever நாம they are. எல்லோருக்கும் மரியாதையோட பழகணும். So you all must have seen inauguration, right? எல்லோரும் So Baba கவனிச்சீங்க is தானே? saying, in order to நேத்து perform திறப்பு விழாவை the பாபா dance of சொல்றார், harmonizing sanskars, சமஸ்காரங்களை ஒருநிலைப்படுத்தும் you will have நிலைப்பாட்டை to பயிற்சி erase செய்யுங்க. something and accommodate அதற்கு நீங்க something. ஒரு விஷயத்தை Even அழிக்கணும், words மற்றொரு such விஷயத்தை as, கடைபிடிக்கணும். "This is my sanskar," இது என்னுடைய சமஸ்காரம் should no longer emerge. என்பதை Baba இனிமேல says you நீங்க have to நீங்க erase everything கடைபிடிக்க to the கூடாது. extent that the nature of the past
is changed கடந்த காலத்தின் and நிலைப்பாடு you develop a மாறணும். godly nature. ஆன்மீக இயல்பு As குணத்தை you நீங்க move கடைபிடிக்கணும். closer to one another, ஒவ்வொருத்தரோட நெருங்கி இருக்கிறீங்க. also continue to give respect to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துங்க. By giving respect, மரியாதை the கொடுக்கறதுனால harmonizing sanskars will become சமஸ்காரம் very ஒரு easy, நிலைப்படும். because you are not confronting, right? நீங்க எதிர்த்து பேசல, எதிர்ப்பா எதுவும் செய்யல இல்லையா? But you are rather ஒரு trying to நிலைப்படுத்தி harmonize. ஒற்றுமையோட செய்றீங்க இல்லையா? It's very easy to react, to confront, எதிர்த்து பேசி and get into வாக்குவாதம் arguments. செய்யறது I சுலபம். remember one வாக்குவாதத்துல realization, வர்றது சுலபம். even when you are discussing knowledge, ஞானத்தை நீங்க somebody doesn't agree, you don't argue. As soon as that ஞானத்தை person நீங்க starts பகிர்ந்து arguing, கொள்றது சமயம் கூட யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா not நீங்க take an எதிர்நீச்சல் explanation. போடாதீங்க. Up to argument, விட்டு கொடுங்க. Baba is saying, அமைதியா போங்க. so we are Babas, as Baba நாம said, take all the பாபாவுடைய titles குழந்தைகள். of Baba. பாபா சொல்றார் பாபாவுடைய very, எல்லா very தலைப்புகளையும் interesting. எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றார். I remember in our Lokik எனக்கு also there was ஞாபகம் so இருக்கு. much discipline. எங்களுடைய லௌகீக குடும்பத்துல கூட நிறைய Everyone கட்டுப்பாடுகள் respecting Baba. கோட்பாடுகள் இருந்தது. எல்லோரையும் நேசிங்க, எல்லாருக்கும் Because மரியாதை if கொடுங்கன்னு. you have few people you love one, not other, you causing lot of sorrow. ஒருத்தரை நேசிச்சு மற்றவரை And that sorrow வெறுத்தாக்க doesn't bring நிறைய blessings. துக்கம் ஏற்படுது இல்லையா? அது No நல்லதில்ல. one should be hurt. யாருக்கும் So respect மனம் everyone, துன்புறுத்துற மாதிரி love செய்யக்கூடாது. everyone. எல்லாரையும் Try to நேசிங்க, be எல்லோர் in மேலயும் form of அன்பா பழகுங்க. harmonized sanskar. Because it's சமஸ்காரங்களை not your sanskar or my sanskar. ஒருநிலைப்படுத்துங்க. So I don't want your sanskar. No, Baba is saying God's sanskars. இது So what கடவுளின் is there? சமஸ்காரம். I am not hoping your sanskar. Harmonizing happening amongst us as godly sanskars. ஆன்மீக No, that is why சமஸ்காரமா we say நம்முள்ள ஒரு when Sri Krishna was ஒருமைப்பாடு dancing with ஏற்படுது. gopis, was same features. கோபியர்களோட நடனம் ஒரே He was not பாவனையில different. நடனம் ஆடணும் இல்லையா நாம? So as Baba has same பாபா sanskars. அதே மாதிரி It's a சமஸ்காரம் very தான் high இருக்கு. destination, but it should be natural, right? இது Because we are மேன்மையான receiving. சமஸ்காரம். இயல்பாகவே He இந்த has given சமஸ்காரம் us நம்முள்ள இருக்கணும் இல்லையா? inheritance of his sanskars. So all of us pay attention and நல்லிணக்கத்தோட keep a இருங்க. good record of giving respect to everyone. Om Shanti. நல்லிணக்கத்தோட எல்லோரும் பழகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட பழகுங்க. மரியாதையை கொடுங்க. மரியாதை உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். திரௌபதி, பிரசிடென்ட், मोहिनी बहन, जयंती बहन, सुदेश बहन, मुन्नी बहन கடவுளின் நெஞ்சாசனம் என்ற பரிசு கொடுத்திருக்காங்க. பூமிகா பहनों பின்னாடி இருக்காங்க. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंग तव எல்லோரும் கேண்டில் ஏத்துறாங்க. सबको लेकर साथ चले, हाथ में देकर हाथ चले। सबको लेकर साथ चले, हाथ में देकर हाथ चले। प्रेम एकता पवित्रता, प्रेम एकता पवित्रता सुख शांति का आधार है। वन गॉड वन वर्ल्ड फैमिली, वन गॉड वन वर्ल्ड फैमिली।
ओम शांति। आज ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय माउंट आबू द्वारा ஓம் சாந்தி. இன்றைக்கு 4 दिवसीय பிரம்மகுமாரியரின் உலக जिसका विषय है கல்விக்கூடம் स्पिरिचुअलिटी फॉर क्लीन एंड 4 நாட்களுக்கு का आज इनागुरल सेशन है। और आज अमृत वेला ஆன்மீகத்தின் மூலியமா தூய்மையான பரிசுத்தமான சமுதாயத்துல வாழும் கலை அப்படின்ற தலைப்புல 4 நாள் பட்டிமன்றம், 4 நாள் கூட்டம், करीब 30-40 सीनियर राजजगी भाई बहन से மூத்தோர்களோட சில காலம் கழிச்சேன். समय बिताने का वार्तालाप करने का ராஜயோகினிகளோட எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. देवियों और स्वजनों, ராஜயோகி निर्भय भाई धार्मिक होना या सांसारिक नाम है कार्य का इलंदटों। त्याग कर देना नहीं है। आध्यात्मिकता अर्थ है अपने भीतर की शक्ति को ஆன்மீகம் पहचान कर என்றால் உள் अपने சக்தியை आचरण और அனுபவம் विचारों செய்யறது. में शुद्धता लाना। நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை, நம்மளுடைய சிந்தனையில கொண்டு வரதுதான் ஆன்மீகம். परमात्मा நாம பரம ஆத்மாவின் குழந்தைகள். हम भी विचित्र है। அவருக்கு உருவம் கிடையாது. நாம குழந்தைகளும் உருவம் அற்றவர்கள். स्वरूप है। தந்தை முழு பரிசுத்த நிலை கொண்டவர். आके நாமளும் பரிசுத்தம் अपने உடையவர்கள். आप को दाग लगाए। काम, இந்த क्रोध, உலகத்துல लोभ, நாம मोह, வந்த हिंसा, சமயம் देश, गर्व, अहंकार का एक टेंटेड விகாரங்கள், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, மோக உணர்வு எல்லாம் கடைபிடித்து கொண்டோம். में जो बता रही அதுல थी, இருந்து நம்ம आत्मा को விடுபட்டு छोड़े स्वर्ग பரிசுத்த से। நிலைக்கு வரணும். जब आत्मा ஆத்மா शुद्ध हो, பரிசுத்த நிலை அடைஞ்ச सब सिद्धि हो பிறகு आप நாம सक्षम हो, சாதனை मजबूत हो। பெறுவோம். मुझे पता நீங்க है எல்லோரும் आप சக்தி चट्टान के வாய்ந்தவர்கள், तरह हो, பலமுடையவர்கள். लेकिन दूसरों को भी நீங்க मजबूत बनाने में பலம் வாய்ந்த आपका आध्यात्मिक शक्ति தூண். जरूर विश्व को बदलाने மற்றவர்களுடைய में सक्षम होगा। ஸ்வரூபத்தை धन्यवाद। நிலைப்படுத்தி இந்த உலகத்தை மாற்றத்துக்கு கொண்டு வருவீங்க. ஜெய் ஹிந்தி, ஜெய் பாரத். बदलेंगे जग के इस जीवन के रंग। हम हैं राही रुकते नहीं, इतना है दम थकते नहीं। खुमार दिल में हम प्रभु के संग। मन में है तन में है यही उमंग, बदलेंगे जग के इस जीवन के रंग। சாந்தி. பிரதர் எரிக் நியூயார்க்ல உள்ளவரு தீதிய இன்டர்வியூ பண்ண போறாரு. Om Shanti, Jai Hind. Om Shanti, brother Eric. ஓம் சாந்தி. Good to see you. உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி இருக்கீங்க? Everything is very fine. எல்லாமே நல்லா Things are இருக்கு. going on, active. It's still exhibits of nonviolence taking place, some celebrations of the life of Gandhi, a variety of காந்திஜியோடைய activities வாழ்க்கை taking place முறை here, but not இங்க quite the same as பங்கெடுக்குது. meeting கண்காட்சிகளா and spending some time காட்டப்படுது. with the President of India. So இந்தியாவுடைய ஜனாதிபதியோட நீங்க சந்திப்பு கொண்டீங்க. அழகான காட்சிகள். பூமலர்களோட அலங்கரிக்கப்பட்ட நிலைத்தன்மையை பார்த்து நான் ரொம்ப வர்ணனை கொண்டேன்.
some of the things. My thoughts go to what I believe was said in the early Murlis or past Murlis, and maybe it was just an interpretation, but that the government of India would be kind of transferred to the Brahma Kumaris. I don't know if that was specifically said or an interpretation, but that concept of transfer of power, do you see this moment now with the president of India being with the Brahma Kumaris as a sign of that, or a beginning of that, or a completion of that kind of forecast? பாரதத்தின் உருமாற்றம் பிரம்மகுமாரியர்களின் மாற்றத்தின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு செயல்பாட்டுல வரும்னு கேள்வி கேட்கிறார். I make myself clear? நான் தெளிவா கேள்வி கேட்டேனா? Unmute. You might have to say that I was distracted. Okay, a lot going on. Just kind of simplifying it, Baba had said that there would be a transfer of பாபா power சொன்னார் from the old to the ஆட்சியின் new. மாற்றம் ஏற்படும் And do அப்படின்னு you see சொன்னார். that taking place at this time? Do you see that being இந்த fulfilled சமயம் அது by some of these ஏற்படுறத things with நீங்க the president கவனிக்கிறீங்களா, of India, who is the Brahma Kumari? உணர்றீங்களா? ஏன்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரம்மகுமாரி. Bharat is a very particular example for many things. பாரதம் And one is ஒரு நல்ல உதாரணம் நிறைய lady விஷயத்துல. president in USA, right? Not yet. Maybe யுஎஸ்ஏல there are two reasons. Here பெண் we have Prime Minister அதிபதி and வந்ததில்ல. President. And but this president is very active. Generally, presidents are like we had one before. ஜனாதிபதி You ரொம்ப see people சுறுசுறுப்பானவங்க, give awards and செயல்பாட்டுல ceremonial ஈடுபடுறவங்க. things, but she actively involves. I was surprised when military and navy, and she's head of all three armies, மிலிட்டரி, நேவி, ஆர்மி இதுக்கெல்லாம் அவங்க தலைமை வகிக்கிறாங்க. அவங்க தான் அதிகாரம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிளேன்ல தூரமா பறப்பாங்க. சின்ன பிளேன்ல வந்தாங்க. இந்த பெண்மணி ரொம்ப தைரியமானவங்க. So transfer of power, but at this time அதிகாரத்தின் மாற்றம் with Prime Minister Modi and her, Prime Minister Modi, very good examples because she is brave. President முர்மு ரொம்ப தைரியமானவங்க. நடைமுறையின் அடிப்படையில. But Prime Minister Modi also does lot of projects for the welfare Prime Minister of the மோடியும் common people. சாதாரண பாரம்பரிய மக்களுக்குரிய செயல்பாட்டுகளை சரிவர செய்றார். So the qualities ஒரு சில வருஷங்கள்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள்னு சொல்றது உண்மை. இத நம்ம உண்டாக்க முடிஞ்சதுன்னா இது பாராட்டக்கூடியது. Yeah, power is what is power now. Look at the war. New war has begun now. Yeah. ஆட்சியின் வலு என்னன்னு நம்ம இப்ப கவனிக்கிறோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அழித்துக் கொள்றாங்க, அழியிறாங்க. They will attack one country, then other one attacks other one. No, the way ஒரு நாடு மற்ற நாடு அழிக்கிற சமயம் மற்ற நாடு இந்த நாட்டை அழிக்குது. Quite violent. உண்மையாவே பாக்குறதுக்கு பயங்கரமான காட்சி. நாம இங்க அமைதியா சாந்தமா கவனித்து கொண்டு வரோம். யாரையும் யாரும் பாதிக்காம அளவுக்கு. இந்தியா பாதிக்கப்பட்டுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி போதுமான அளவுக்கு வலுவ சேர்த்து வச்சிருக்கார் நாட்டை பாதுகாக்க. நாம கவனிப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம்.
more will be revealed, but it does seem that things are getting a little heated in different countries and different perspectives, and it's expanding. பிரைம் rather மினிஸ்டர் than, மோடியும் சூடு settling down. பிடிக்கிறார். Well, வெவ்வேறு நாடுகள்ல nonetheless, வெவ்வேறு சூழல்ல அவர் ஈடுபடுத்த and I வேண்டியிருக்கு. guess that kind of slides into another. I think it was from the slogan that there's Slogan. benefit in every situation. Today's ஒவ்வொரு slogan. சூழலும் ஒரு And, நன்மைக்காக நடக்குது sometimes அப்படின்ற that's hard ஸ்லோகன். to see, and sometimes it's difficult to explain that each scene சில is சமயம் பார்த்து beneficial. அதை விளக்கறதுக்கு What, கஷ்டமா இருக்கு. What would be a helpful way to allow us to see everything எப்படி in a beneficial way உதவிக்குரிய and to நிலைப்பாட்டை நம்ம உண்டாக்குறது, resolve worries and fears of others who might not be able to have that spiritual perspective in மற்றவர்களுடைய face of பயம், sadness and sorrow. பயத்தை, I think துக்கத்தை, those who believe கவலைகளை that எப்படி something நீக்கிறது, new should emerge and old one is not working. And even if we don't say, புதுசு but we know destruction is வெளிப்படணும், part of that. பழசு We call it ஒதுக்கப்படணும். transformation, but பழைய குணங்கள் so ஒதுக்கப்படணும், beneficial, புதிய குணங்களை நாம Baba says வெளிப்படுத்தணும். they will destroy themselves. பாபா சொல்றார், will புதிய leave குணங்களை different நீங்க sides அதிகரிக்க to அதிகரிக்க பழைய குணங்கள் destroy each தானாவே other. அழிஞ்சு போயிரும், நம்மளை So I விட்டு think that is போயிரும்னு what பாபா is சொல்றார். happening, that there are so அதுதான் many நடக்குது இப்போ. battles. நிறைய Many countries had the best ones, நிறைய large quantity. சண்டைக்குரிய So now they are using for each ஆயுதங்கள் other, right? So that had to ஒருத்தருக்கு happen ஒருத்தர் one சண்டை day or other. போட்டுக்கிறாங்க. But we don't know when will சேகரிச்சு start, and now வச்சிருக்காங்க, it has அதை இப்போ started. And பயன்படுத்துறாங்க. it's serious, right? ஆரம்பிக்காம இருந்தது, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, So சீரியஸா ஆரம்பிச்சிட்டாங்க. beneficial, when anything destroyed is not beneficial, but எதெல்லாம் it is அழிக்கிறோமோ அது in a எல்லாமே way that நல்லதுக்கு. lot of people will have distaste. Lot of people are thinking நிறைய of their பேருக்கு own protection. வெறுப்பு இருக்கும். Lot of people நிறைய are பேரு thinking now தன்னை at this எப்படி stage, பாதுகாத்துக்கிறதுன்னு எப்படி recalling it யோசிப்பாங்க. world of sorrow, world of violence, and so there விகாரம் is கொண்ட more and more உலகம், distaste for the old world. பழைய And உலகத்தை it has to அதிகமா be. வெறுக்கிறாங்க. புது உலகம் உண்டாக்கப்பட வேண்டியிருக்கு. Efforts now that should be the foundation of that. And Baba அஸ்திவாரம் was இப்போ talking நாம் about நடப்பட்டுட்டது. the point, a lot about respect and self-respect. மரியாதையை பத்தி பாபா And பேசுறார். specifically, to erase something and accommodate something. And maybe ஒன்றை expanding a little அழிக்கணும், on மற்றொன்றை that நாம point, கடைபிடிக்கணும். what are we supposed to erase? Or நாம how should எதை we erase அழிக்கணும், that? எப்படி அதை What are we அழிக்கிறது, accommodating? Are we accommodating நாம எதை someone's ஆதரிக்கின்றோம், aspects as they are now, or are we needing to accommodate something in ourselves? You know, can you maybe expand நாம a little more on நம்மளுக்குள்ள எதை erasing ஆதரிக்கிறோம், and எதை accommodating in ஆதரிக்க order to வேண்டும், have that quality with each others of respect? I think that மரியாதை என்ற தகுதியை we நம்ம hold எப்படி on to அதிகரிக்கிறது, some of the things for each other. And ஒவ்வொருத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு so ஒரு that நிலை attitude, பாட்டை which is நம்ம very subtle, பிடிமானமா பிடிச்சு doesn't வச்சுக்கணும். allow us to respect நம்மளுடைய or பழக்க to வழக்கம் harmonize சூட்சுமமானது. ourselves, because it has become my attitude, which is very என்னுடைய not good, right? It's serious. பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதை So மாற்ற we have கஷ்டம். to erase that attitude is very அந்த important. பழக்கத்தை, அந்த And சுபாவத்தை then நம்ம கெட்ட சுபாவங்களை allow மாற்றிக்கொள்ள everyone வேண்டும். the freedom. Allow everyone to grow எல்லோருக்கும் as ஒரு they சுதந்திர have to, right? நிலைத்தன்மையை கொடுக்கணும், You cannot வளரத்துக்கு really, வாய்ப்பு sometimes கொடுக்கணும். we control in the sense of everyone has to do சில the சமயம் நம்ம way I want, கட்டுப்படுத்துவோம். because I think I am the vice எல்லோரும் நான் or I நினைக்கிற am the மாதிரி boss. எனக்கு But வேணுங்கிற that மாதிரி doesn't work. நடந்துக்கணும், நான் தான் There அதிகாரி has to be total அப்படின்னு balance நினைக்க of கூடாது. listening, but also ability to காதால decide what I கேட்கணும், want to do. Because நான் என்ன otherwise we செய்ய are வேண்டும் taking என்ற lot of முடிவு powers, தன்மை என்னுள்ள இருக்கணும், lot of முடிவெடுக்கும் initiatives தன்மை of என்னுள்ள that இருக்கணும். person. So one is erasing, another is to ஒன்று accommodate வந்து that everyone is தகாத different குணத்தை and will be அழிச்சிடணும், different, right?
மற்றொன்று all நற்குணத்தை become same. கடைபிடிக்கணும், One is வளர்க்கணும். harmonizing, other is becoming same. That won't work. ஒன்று right? வந்து ஒருமைப்பாட்டை So I feel உண்டாக்குறது, that our இன்னொன்று வந்து purity is எதிர்நீச்சல் not போடுறது. to hold anything for anyone, so that I can be loving, I யாரு could be respectful, I யாருக்காகவும் could be நாம cordial. எதையும் பிடிச்சு வைக்க But கூடாது. sometimes I am not seeing that. Then I see some people are upset, some are causing sorrow to each other. ஒரு So சிலர் harmonizing மனம் such தளர்ச்சியா இருக்கிறாங்க, should ஒரு be சிலர் really more மற்றவர்களுக்கு in துக்கம் practice. கொடுக்கறாங்க. இது And வந்து our children should do it. நல்லிணக்கத்தை நம்முள்ள We set good உண்டாக்காது, example. And for me, ஒருமைப்பாட்டை day நம்முள்ள one, I love உண்டாக்காது, someone, I ஒருநிலைப்படுத்த love முடியாது. them whole life, whatever happens. But there are some, they discard people, ஒரு சிலர் disrespect, you know, and மற்றவர்களை வெட்டி விடுவாங்க, it has மரியாதை to be கொடுக்க changed. மாட்டாங்க. இது மாற்றத்துக்கு வரணும். Yeah, go ahead. It was a very nice definition that you just had of purity, of not holding anything about anybody. And so I guess making our relationships better from our own perspective first, from not waiting for them to be what we want, just not holding their past, their actions. கடந்த கால நிலைப்பாட்டை நம்ம நீடிச்சு வச்சிருக்க கூடாது. Not to remember what they've done and not to try to மற்றவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி நம்ம சதா யோசிச்சு கொண்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்க முடியாது. நாம தான் அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். நம்மளதான் நம்ம மாற்றிக்கொள்ளணும். Very good. Sister Bhumika gave me some time, so just kind of watching to make sure that we don't go too long. But it's been wonderful to be with you again, and things are fine back here. உங்களோட இணக்கம் கொள்றதுல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. With the presidents and being able to kind of continue along with the journey that's going on. ஜனாதிபதியோட நல்ல காலத்தை கழிங்க, நல்ல அனுபவத்தை கொள்ளுங்க. நன்றி. ஓம் சாந்தி. Om Shanti. அமிர்தவாலை 3 மணிக்கு, தியானம் 6 மணிக்கு, ஹிந்தி அவ்யக்தி முரளி 7 மணிக்கு, அவ்யக்தி குழந்தைகளுடைய வகுப்பு 1:30 மணிக்கு, அவ்யக்தி இளையோர்கள் வகுப்பு 3 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு தியானம், 7:20க்கு பாபாவை நினைவு கொண்டு திருஷ்டி எடுத்துக்கொள்ளலாம். ஓம் சாந்தி. बाबा तुम कितने अच्छे हो,
Om Shanti. Om Shanti. Om Shanti. Om Shanti. Om Shanti. ओम शांति दीदी। Shanti. Shanti. Thank you, Om Baba. Shanti, Thank Mohini you, Didi. Om Didi. Vyakti Parivar. Om Vyakti Shanti. Parivar. Baba. Om Love you, Baba. Thank Shanti. you. Om Shanti. Shanti Om Shanti, Baba. Good night, Baba. Good night, family. Om Shanti. Om Shanti. Transform the old sanskars and perform the dance. Continue to give respect to one another. In order to perform the dance of harmonizing sanskars, you will have to சமஸ்காரங்கள dance நல்லிணக்கம் கொள்ளும் நடனம் ஆடுங்க. something. அதற்கு நீங்க ஒரு கெட்ட விகாரத்தை விட்டுறணும், மற்றொரு நல்ல விகாரத்தை கடைபிடிக்க வேண்டும். Even words such as இது "This is என்னுடைய my சமஸ்காரம் என்ற sanskar" வார்த்தைய கூட should நீங்க no பயன்படுத்தக்கூடாது. longer emerge. இது உங்களுடைய சுபாவத்திலே வரக்கூடாது. உங்களுடைய சமஸ்காரம் என்றது உங்களுடைய சுபாவத்திலே வரக்கூடாது. You have to erase everything எல்லாத்தையுமே to நீங்க the அழிச்சிடணும். extent that the nature of the past is changed. கடந்த காலத்தின் இயல்பு தன்மை மாற்றம் அடைய வேண்டும். A godly ஆன்மீக nature இயல்பு குணம் உங்களுள்ள பிறக்கணும். as you move closer to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகுற சமயம் Continue to give respect to one ஒருத்தருக்கு another. ஒருத்தர் மரியாதையும் கொடுத்துக்குங்க. நெருங்கி பழகுங்க, அதே சமயத்துல மரியாதையும் கொடுத்து கொள்ளுங்க. By giving respect, மரியாதை கொடுக்கறதன் மூலியமா harmonizing of sanskars, நம்மளுடைய சமஸ்காரத்தை நல்லிணக்கத்துக்கு கொண்டு வரும் இயல்பான குணமா மாற்றம் அடையும், எளிமையாகும். सारे संस्कार परिवर्तन कर